Hello friends, welcome you all to the daily current affairs session by Kalvichurat TNPC Academy. இப்போ இந்த வீடியோல May 20th கான daily current affairs தான் பார்க்க போறோம். So let's get into the topic. First இன்னைக்கான current affairs பார்க்கிறதுக்கு முன்னாடி previous current affairs நம்ம குயிக்கா ரிவைஸ் பண்ணிடுவோம். So first, intellectual property catalyst initiative is introduced by which ministry? அதாவது அறிவுசார் சொத்துரிமை விநியோக திட்டத்தை எந்த அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. அதாவது மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ்க்கான என்டையர் இனோவேஷன் சைக்கிளை சப்போர்ட் பண்றதுக்கான டிஜிட்டல் எக்கோ சிஸ்டம் கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கேட்டலிஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விச் கண்ட்ரி ஹாஸ் பீன் நாமினேட்டட் as a chair of the common criteria development board for 2026 to 2028? அதாவது 2026 முதல் 2028 ஆண்டுக்கான பொது அளவுகோல் மேம்பாட்டு வாரியத்தின் தலைவராக எந்த நாடு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்தியா. ஸோ இந்த ஒரு லீடர்ஷிப்பை இந்தியா டேக் ஓவர் பண்ணிருக்கிறதன் மூலமா இன்டர்நேஷனல் ஐடி செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ல இந்தியாவுடைய பொசிஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. நெக்ஸ்ட், நேஷனல் டிபார்ட்மெண்ட் சமிட் ஆன் இன்ஸ்டிடியூஷனலைசிங் கெப்பாசிட்டி பில்டிங் வாஸ் ஹெல்டட். அதாவது திறன் மேம்பாட்டை நிறுவனமயமாக்குதல் குறித்த தேசிய துறைசார் உச்சி மாநாடு எந்த நகரில் நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நியூ டெல்லி. அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரீஜன்ஸ்லயுமே கவர்னன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக தான் இந்த ஒரு சமிட் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், லீட்ஸ் ரிப்போர்ட் 2025 வாஸ் ரிலீஸ்ட் பை விச் ஆர்கனைசேஷன்? அதாவது லீட்ஸ் அறிக்கை 2025 எந்த அமைப்பால் வெளியிடப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். இந்த ரிப்போர்ட் கூட சேர்ந்து டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் வந்து லீட்ஸ் அபவுட் 2025 ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல லீட்ஸ் அப்படின்றதுக்கான அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஜிஸ்டிக் ஈஸ் அக்ராஸ் டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ். அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்லயும் லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸை டேட்டா ட்ரிவன் எவாலுவேஷன் ஃப்ரேம்வொர்க் மூலமா அசஸ் பண்ணி தான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் இஸ் த ஹோம் டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மெகா கிரீன்ஃபீல்ட் ஷிப்யார்ட்? அதாவது இந்தியாவின் முதல் மெகா கிரீன்ஃபீல்ட் கப்பல் கட்டும் தளம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. ஷிப் பில்டிங், மெரிடைம் லாஜிஸ்டிக்ஸ், டெக்னிக்கல் டிரான்ஸ்பர், ஸ்கில் ட்ரைனிங் இந்த மாதிரியான செக்டர்ஸ்ல இந்தியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் மத்தியில் ஒரு கோஆர்டினேஷன் என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் ஃபங்க்ஷன்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? அதாவது வெளிநாட்டு வர்த்தக தலைமை இயக்குநரகம் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அதாவது வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இது ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ ரீசெண்டா டிராஸ்டிக்கா ரைஸ் ஆயிருக்கக்கூடிய டொமஸ்டிக் பிரைசஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து செப்டம்பர் 2026 வரைக்கும் இந்தியாவில இருந்து சுகருக்கான எக்ஸ்போர்ட்ஸ் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், நேம் ஆஃப் த ஸ்கீம் தட் அலோஸ் டியூட்டி ஃப்ரீ இம்போர்ட் ஆஃப் இன்புட்ஸ் யூஸ்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்போர்ட் குட்ஸ். அதாவது ஏற்றுமதி பொருட்களின் உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் உள்ளீடுகளை வரியின்றி இறக்குமதி செய்ய அனுமதிக்கும் திட்டத்தின் பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஸ்கீம். இப்போ ரீசெண்டா ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த அட்வான்ஸ் ஆத்தரைசேஷன் ஸ்கீமுக்கு கீழே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கோல்டோட இம்போர்ட்ஸை லிமிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ப்ராஜெக்ட் கருட் இஸ் அசோசியேட்டட் வித் விச் செக்டர்? அதாவது கருட் திட்டம் எந்த துறையுடன் தொடர்புடையதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸ்பேஸ் டெக்னாலஜி, அதாவது விண்வெளி தொழில்நுட்பம். பிளாட்பேக் 500 kg சேட்டிலைட் பிளாட்ஃபார்மை டெவலப் பண்றதுக்கான சேட்டிலைட் பிளாட்ஃபார்ம் ப்ரோக்ராம் தான் இந்த ப்ராஜெக்ட் கருட். ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்டல் சேட்டிலைட்ஸ்க்கும் லார்ஜ் ட்ரெடிஷனல் ஸ்பேஸ் கிராஃப்ட் சிஸ்டம்ஸ்க்கும் இருக்கக்கூடிய கேப்ஸை பிரிட்ஜ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2026? அதாவது ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு 2026 இந்தியாவின் தரவரிசை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 78. இந்த இண்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல எந்த கண்ட்ரி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூர். ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2025 இந்தியாவுடைய ரேங்க் எத்தனாவதா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா 75th. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்போ இந்தியா இந்த வருஷம் 3 பொசிஷன்ஸ் டிக்ளைன் ஆயிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட், ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ரிவர் கேம்பெயின் வாஸ் லான்ச்டு பை விச் ஸ்டேட் கவர்மெண்ட்? அதாவது ஒரு மாவட்டம் ஒரு நதி என்ற பிரச்சாரத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய 75 சின்ன சின்ன ரிவர்ஸ் எல்லாத்தையுமே ரிவைவ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு கேம்பெயின் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. சோ இதோட ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். First, India's first artificial intelligence combat aircraft கால் பைரவா is being manufactured. அதாவது இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு போர் விமானமான கால் பைரவா எங்கு தயாரிக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி போர்ச்சுகல். இந்தியன் ஏஐ வார்ஃபேர் கம்பெனியான FWDA அதாவது ஃபிளையிங் வெட்ஜ் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்தியாவும் போர்ச்சுகல் மேனுஃபேக்சரான ஸ்கெட்ச் பிக்சல் இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த ஒரு ஏர்கிராஃப்டை மேனுஃபேக்சர் பண்றாங்க. கால் பைரவா அப்படின்ற இந்த ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு மீடியம் ஆல்டிடியூட் லாங் ஏர்கிராஃப்ட். இதோட டோட்டல் ரேஞ்ச் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3000 கிலோமீட்டர்ஸ். இதோட என்டியூரன்ஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா more than 30 hours. இந்த ஏர்கிராஃப்டுக்குள்ள ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் டார்கெட் ரெகக்னேஷனும் என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் சிஸ்டமும் ஸ்வான் கோஆர்டினேஷன் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், அபை வாஸ் லான்ச்டு பை விச் ஆர்கனைசேஷன்? அதாவது அபையை எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிபிஐ. அதாவது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் தான் இதை லான்ச் பண்ணிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் ஹெல்ப் பாட் தான் இந்த அபை. இதோட அப்ரிவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏஐ பேஸ்ட் ஹெல்ப் பாட் ஃபார் ஆத்தென்டிகேஷன் ஆஃப் யூர் நோட்டீஸ்.
அக்ராஸ் த கண்ட்ரி சிபிஐ அதாவது சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸ் உடைய பேர்ல இருந்து வரக்கூடிய நோட்டீசஸ் உடைய ஆத்தென்டிசிட்டியை இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆகிய நம்ம வெரிஃபை பண்றதுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் நமக்கு சிபிஐ உடைய பேர்ல இருந்து ஏதாவது நோட்டீஸ் ரிசீவ் ஆயிருந்ததுன்னா அதை வந்து நம்ம சிபிஐ உடைய அபிஷியல் வெப்சைட்டான www.cbi.gov.in ஓபன் பண்ணி நம்மளுடைய மொபைல் நம்பரையும் ஓடிபியும் வச்சு லாகின் பண்ணி நமக்கு ரிசீவ் ஆகி இருக்கக்கூடிய இந்த நோட்டீஸை அதில் அப்லோட் பண்ணா இந்த அபை ஏஐ வந்து அதை வெரிஃபை பண்ணி அனலைஸ் பண்ணி அதோட ஜென்யூனிட்டியை நமக்கு வழங்கும். அதாவது இது வந்து ஒரிஜினலா சிபிஐ கிட்ட இருந்து ரிசீவ் ஆயிருக்கா இல்லாட்டி இது வந்து ஒரு ஸ்கேமா அப்படின்றதுக்கான ரிப்போர்ட்டை நமக்கு வழங்கும். சோ இதன் மூலமா இப்ப ஃப்ரீக்வெண்டா நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் அரெஸ்ட், இம்பர்சினேஷன் ஸ்கேம்ஸ், இந்த மாதிரியான சைபர் ஃப்ராட்ஸ் கிட்ட இருந்து இந்தியன் சிட்டிசன்ஸ் ஆகிய நம்ம வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். Next, India's first incubation center for weather and climate startups has been launched by which institute? அதாவது வானிலை மற்றும் காலநிலை ஸ்டார்ட் அப்களுக்கான இந்தியாவின் முதல் அடைகாப்பு மையம் எந்த நிறுவனத்தால் நிறுவப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் சி புனேல இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிராபிக்கல் மெட்டீரியாலஜி. மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணிருக்காங்க. எந்த மிஷனுக்கு கீழே இந்த ஒரு சென்டர் லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, மிஷன் மௌசம். நேஷனல் என்டர்பிரைஸ் ஃபார் அட்மாஸ்பியரிக் டெக்னாலஜிஸ் ஒரு பார்ட்டா தான் இந்த ஒரு சென்டர் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. எதுக்காக இந்த ஒரு சென்டர் லான்ச் பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, கிளைமேட் டெக் இனோவேஷன்ஸ் ப்ரோமோட் பண்றதுக்காகவும், ஹைப்பர் லோக்கல் ஃபோர்காஸ்டிங் என்ஹான்ஸ் பண்றதுக்காகவும், அக்ரிகல்ச்சர், ஏவியேஷன், ரினியூவபிள் எனர்ஜி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான வேரியஸ் செக்டர்ஸ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிரைவன் வெதர் சொல்யூஷன்ஸ் பூஸ்ட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு சென்டர் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்ச வெதர் அண்ட் கிளைமேட் இனோவேஷன் மீட் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஸ் மீட்டிங்ல தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. Next, யுவா சங்கம் Phase 6 ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் ப்ரோக்ராம் வாஸ் ஆர்கனைஸ்ட் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? அதாவது யுவா சங்கம் 6ஆம் கட்ட ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் நிகழ்ச்சி எந்த அமைச்சகத்தின் கீழ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். அதாவது கல்வித்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. திருப்பதியில இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் இனாகிரேட் பண்ணப்பட்டிருக்கு. அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சையும் நேஷனல் இன்டெகிரேஷனையும் இந்தியன் டைவர்சிட்டி பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்கையும் ப்ரோமோட் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. Next, India's first AI-powered phygital banking branch was inaugurated in which city? அதாவது இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான பிசிட்டல் வங்கி கிளை எந்த நகரில் திறந்து வைக்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் பி அசாம்ல இருக்கக்கூடிய கவுஹாத்தி. ஸ்லை ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தான் இந்த ஒரு பிரான்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. செல்ஃப் சர்வீஸ் கியாஸ்க், பேப்பர்லெஸ் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ், டிஜிட்டல் ஆன்போர்டிங் மூலமா பிசிக்கல் அண்ட் டிஜிட்டல் பேங்கிங் சர்வீசஸ் கம்பைன் பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஏஐ எனேபிள்ட் பிரான்ச் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும், ஸ்மால் பிசினஸஸ் மத்தியில பேங்கிங் சர்வீசஸ்க்கான ஆக்சஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கப்பட்டிருக்கு. Next, who has won the women's single title at Italian Open 2026? அதாவது 2026 இத்தாலிய ஓபன் மகளிர் ஒற்றையர் பட்டத்தை வென்ற டென்னிஸ் வீராங்கனை யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் சி எலினா ஸ்விட்டோலினா. ஃபைனல்ஸ்ல கொக்கோ காஃபர் 6-4, 6-7, 6-2 செட் டிஃபரன்ஸ்ல டிஃபீட் பண்ணதன் மூலமா இவங்க இந்த ஒரு டைட்டில் வின் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட், வேர்ல்ட் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2026 ரிப்போர்ட் வாஸ் ரிலீஸ்ட் பை விச் ஆர்கனைசேஷன்? அதாவது உலக சுகாதார புள்ளி விவரங்கள் 2026 அறிக்கையை எந்த அமைப்பு வெளியிட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் டி WHO. அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அக்ராஸ் த வேர்ல்ட் ஹெல்த் ரிலேட்டட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸுக்கான குளோபல் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணி தான் இந்த ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஆஸ் பர் த ரீசன்ட் ரிப்போர்ட் 2010ல இருந்து 2024 இந்த இடைப்பட்ட 15 வருஷத்துக்குள்ள நியூ HIV இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான ரேட் வந்து 40% டிக்ளைன் ஆயிருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே சமயம் 2015ல இருந்து இது வரைக்கும் மலேரியாவோட இன்சிடென்ஸ் வந்து 8.5% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது கூடவே சேர்ந்து 2020ல இருந்து 2023 அதாவது இந்த இடைப்பட்ட இந்த 4 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட 22.1 மில்லியன் மரணங்கள் COVID-19 மட்டுமே நிகழ்ந்திருக்கிறதா இந்த ஒரு ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், தேர்ட் எடிஷன் ஆஃப் கலாம் அண்ட் கவச் டிஃபென்ஸ் கான்ஃபரன்ஸ் ஹெல்டட். அதாவது கலாம் அண்ட் கவச் பாதுகாப்பு மாநாட்டின் 3வது பதிப்பு எங்கு நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ நியூ டெல்லி. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இந்தியாவுடைய டிஃபென்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் ஃபியூச்சர் மிலிட்டரி ப்ரிப்பேர்னஸையும் பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. த்ரூஅவுட் த கண்ட்ரி இந்தியாவுடைய டிஃபென்ஸ் இனோவேஷனையும் இன்டெகிரேட்டட் மிலிட்டரி கேப்பபிலிட்டியும் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பையும் ஸ்ட்ரென்தன் பண்றதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், கண்ட்ரி ஸ்ட்ராட்டஜிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரோக்ராம் 2026 to 2033 வாஸ் லான்ச்ட் பை இந்தியா இன் பார்ட்னர்ஷிப் வித் விச் ஆர்கனைசேஷன்? அதாவது நாட்டு மூலோபாய வாய்ப்புகள் திட்டம் 2026 முதல் 2033 வரை இந்தியாவால் எந்த அமைப்புடன் இணைந்து தொடங்கப்பட்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ IFAD. அதாவது இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து தான் இந்தியா இந்த ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிருக்காங்க. அக்ராஸ் த கண்ட்ரி இந்தியாவுடைய ரூரல் இன்கம்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும், கிளைமேட் ரெசிலியன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும், சஸ்டைனபிள் லைவ்லிஹுட்டை ப்ரோமோட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய விஷனான விக்ஷித் பாரத் 2047 அச்சீவ் பண்றதுக்காக செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், ஃபார்மர் ப்ரொடியூஸ் ஆர்கனைசேஷன்ஸ், கோஆபரேட்டிவ்ஸ், ரூரல் ஃபினான்ஸ், டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் இவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு.
நெக்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி ஆனுவல் சமிட் 2026 ஹெல்டட். அதாவது 2026 இந்திய தொழில் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு எங்க நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நியூ டெல்லி. குளோபல் ஜியோபொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் சேலஞ்சஸ்ல இந்தியாவுடைய எக்கனாமிக் ரெசிலன்ஸை ஹைலைட் பண்ணி தான் இந்த ஒரு சமிட் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரியான எமர்ஜிங் டெக்னாலஜிஸையும் ஆத்ம நிர்பார் பாரத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு சமிட் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்காக கல்விச்சுவர் டிஎன்பிஎஸ்சி அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.